இது யமதர்ம ராஜன் மகா ஈஸ்வரனாக எரும வாகனத்தில் சித்ராபுத்திரர்களோட பாசக்கயரோடவும் தண்டாவோடவும் இருக்கக்கூடிய மூலஸ்தானமாக இங்கே ஒத்தையந்தான் தமிழ்நாட்டிலே மூலஸ்தானமாக அமைஞ்சு காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. மகாம் தேவாதி தேவ தேவ பிரம்ம குலேபா பிரம்ம தீர்த்தமெல்லாம் தான் நீர் காத்த அரசனே. இங்கே உள்ள கோயில் குளங்களில் கூட அதிகபட்சம் பெண்கள் வந்து நீராட மாட்டாங்க. வெறும் ஆண்கள் மட்டும்தான் இங்கே வந்து நீராடுவாங்க. பெண்கள் நீராடுவது இந்த குளத்தில் நிச்சயமாக கிடையாது. இங்கே எதுக்கே வந்து சிவன் கோயில் இருக்கு. புராதனேஸ்வரன் சிவனும் யமனும் நேர்முகமா இருக்கிறாங்க. இந்த தெய்வத்தை பார்த்துட்டு போனாலே நம்மளோட பாதி பலனை சொர்க்கலோகத்துக்கு போய் தேவலோகத்தில் பார்க்காம இப்போ பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறாங்க. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் நினைச்ச காரியம் பூரா நடந்துருச்சுங்கிற பேரை வாங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த தமிழகத்தில் உள்ள எந்த மூலையில் உள்ளவங்களும் திருச்சிட்டம்பலம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து பரிகாரங்கள் பண்ணுனா அவங்களுடைய வந்து தீர முடியாத கஷ்டங்களும் சுமைகளும் தீரும் அப்படிங்கிறது நம்பப்படுது. காசிக்கு போய் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை வந்து இங்கே திருச்சிட்டம்பலம் கோயிலுக்கு யமனையும் சிவனையும் வணங்கினா வந்துட்டு அந்த புண்ணியம் கிடைக்குங்கிறது ஐதீகமாக பார்க்கப்படுது. இந்த தலத்தில் எல்லா பாக்கியமும் கிடைக்கணும்னா அனைவரும் பக்தர்கள் அனைவரும் இவரை பார்க்க வரணும்னா எந்த தடங்களும் இல்லாமல் நேர்முகமாக பார்த்தாலே ஆயில் விளக்க கூடும். அவங்க கேள்விப்பட்டு தான் வர்றாங்க. அதாவது நிறையா வந்துட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வரும்போது இங்கே வந்தவொடனே ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, யமனுக்குன்னு ஒரு தனி கோயில் இங்கே இருக்கா, இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு நிறையா மக்கள் வந்துட்டு அந்த மாதிரி சர்ச் பண்ணி தான் வர்றாங்க. திருச்சிற்றம்பலங்கிறது சிவனடிகார் பிறந்த ஊருங்கிறதுனால யமனும் சிவனும் இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு புண்ணியஸ்தலமாக பார்க்கறது. இது திருச்சிற்றம்பலம் என்ற கிராமத்தில் இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவில் திருச்சிற்றம்பலம் யமதர்மராசன் ஆலயமாக தனி மூலஸ்தானமாக விளங்கக்கூடியது. இது யமதர்ம ராஜன் மகா ஈஸ்வரனாக எரும வாகனத்தில் சித்ராபுத்திரர்களோட பாசக்கயரோடவும் தண்டாவோடவும் இருக்கக்கூடிய மூலஸ்தானமாக இங்கே ஒத்தையந்தான் தமிழ்நாட்டிலே மூலஸ்தானமாக அமைஞ்சு காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ராஜ தர்பாரா 5 அடி வாகனத்தில் எரும வாகனத்து மேலே ராஜ மகாராஜனோட ஈசனாக இருந்து காட்சி கொடுத்துருக்கிறாரு. இது பேர் பெற்ற தலமாக 200 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே பழமை வாய்ந்த கோயில். இது காட்டுக்குள்ளே இருக்கப்பட்டதுனால யாருக்கும் பிரபஞ்சமாக தெரியவில்லை. இங்கே எதுக்கே வந்து சிவன் கோயில் இருக்குது. புராதனேஸ்வரன் சிவனும் யமனும் நேர்முகமாக இருக்கிறாங்க. சீவாஞ்சியத்தில் இருக்காங்க. சிவாலயத்தோட சேர்ந்து தனி மூலஸ்தானமாக இல்லாமல் இங்கே ஒத்தையும் தனி மூலஸ்தானமாக இருக்கிறாங்க. இவரை பார்க்குறதே ஆயில் விளக்க இருக்கிறதுக்காகவும் நம்மளோட குடும்பங்கள் விருத்தியாகவும் நோய் நொடி தீக்கவும் நம்மளோட உடம்பு சரியில்லாமல் பில்லி செய்வன ஏவல் எத்த பெரிய தடையாக இருந்தாலும் நீக்கி கொடுக்கக்கூடிய தலமாக தனி மூலஸ்தானமாக இங்கே தான் அமைஞ்சு காட்சி கொடுத்துக்கிறாரு. இந்த தெய்வத்தை பார்த்துட்டு போனாலே நம்மளோட பாதி பலனை சொர்க்கலோகத்துக்கு போய் தேவலோகத்தில் பார்க்காம இப்போ பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறாங்க. இவரை பார்க்குறதே அவர் காரணம் இல்லாமல் கூட்டிக்கு வர முடியாது. இவருக்குன்னு ஒரு தனி மகஸ்தமாக தனி மூலஸ்தானமாக கிழக்கு முகத்தில் சிவனும் மேற்கு முகமாக தெற்கு முகமாக யமதர்மராசனா அமைஞ்சு காட்சி கொடுத்துருக்கிறாங்க. இந்த மூலஸ்தானத்தில் அவருக்குன்னு தனி மூலவரா எல்லா பாக்கியத்துக்கும் நிறைஞ்ச ஆயுசா இருக்கக்கூடிய வளமாக வளம் வந்து இருக்கிறாரு. இந்த வளத்துல அவங்களுக்கு தேவையற்ற பிரார்த்தனைகள் அனைத்தையும் நடத்தி நிலநாட்டி கடத்தி கொடுத்துருக்காரு. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் நினைச்ச காரியம் பூரா நடந்துருச்சுங்கிற பேரை வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த தலம் விளங்கி எவ்வளோ காலமாக இருந்தாலும் இப்பதான் இது பிரபலமாக எல்லாருக்கும் தெரியப்பட்டு வருகிறது. தமிழகத்திலேயே யமனுக்குன்னு 2 இடத்துல தான் கோவில்கள் இருக்கு. ஒன்று திருச்சிட்டம்பலம் அப்படிங்கிற ஊரில் யமதர்மன் கோவில் வந்து தனிமையாக வீட்டிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல திருவாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. திருவாஞ்சியத்தில் கூட சிவபெருமானுடைய கோயிலோட இணைஞ்சு தான் வந்து யமதர்மன் காட்சி தர்றாரு. இங்கே வந்து தனிமையாகவே காட்சி தர்றாரு. இவர் தனிமையாக காட்சி தர்றதுக்கு மிக அற்புதமான நிறைய நிகழ்வுகளுக்கு இருக்கு. இங்கே உள்ள கோயில் குளங்களில் கூட அதிகபட்சம் பெண்கள் வந்து நீராட மாட்டாங்க. வெறும் ஆண்கள் மட்டும்தான் இங்கே வந்து நீராடுவாங்க. பெண்கள் நீராடுவது இந்த குளத்தில் நிச்சயமாக கிடையாது. நமக்கு கிரக தோஷங்கள் நிவர்த்தி அடையணும் அப்படின்னா இந்த தமிழகத்தில் உள்ள எந்த மூலையில் உள்ளவங்களும் திருச்சிட்டம்பலம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து பரிகாரங்கள் பண்ணுனா அவங்களுடைய வந்து தீர முடியாத கஷ்டங்களும் சுமைகளும் தீரும் அப்படிங்கிறது நம்பப்படுது. இது வந்துட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் திருச்சிற்றம்பலங்கிற கிராமம். என் பேர் ஸ்டாலின். ஆக்சுவலி இந்த கோயிலுங்கிறது வந்துட்டு யமனும் சிவனும் இதே ஊரில் இருக்குது அப்படிங்கிறது திருச்சம்பலத்தில் இருக்குங்கிறது பெரிய ஐதீகம்.
காசிக்கு போய் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை வந்து இங்கே திருச்சிற்றம்பலம் கோயிலுக்கு யமனையும் சிவனையும் வணங்குனா வந்துட்டு அந்த புண்ணியம் கிடைக்குங்கிறது ஐதீகமாக பார்க்கப்படுது. அதனாலே பக்தர்கள் நிறையா வராங்க. அதை இல்லாமல் வந்துட்டு ஏசியா கண்டத்திலே யமன்கிற கோயில் வந்துட்டு இங்கே வந்துட்டு தனி மூலவராக இங்கே மட்டும்தான் இருக்கிறாரு. திருவாஞ்சியத்தில் இருக்குது, அது பரிகார தெய்வமாக தான் இருக்குது. மற்றபடி இங்கே வந்துட்டு நிறையா வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, உடம்புக்கு முடியாதவங்க அந்த மாதிரி நிறையா பேர் வர்றாங்க. எல்லாம் பக்தர்கள் ஃபுல்லாக அதிகப்படியான பக்தர்கள் நெட்டில் யூடியூப்பில் பார்த்து வெளியிலேருந்து வந்து அவங்க தான் பக்தர்கள் கூடுதலாக வந்துட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் திருவிழா நடத்துகிறாங்க. ஒரு 10 நாள் திருவிழா ரொம்ப விசேஷமாக நடக்கும். முன்ன திருவிழா டயத்தில் ஒரு 3 நாளைக்கு மட்டும் பெண்கள் வந்துட்டு இங்கே அனுமதிக்கிறதுக்கு, பெண்கள் வரக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது. அது மாதிரி யமனுக்கு பக்கத்திலே குளம்னு ஒன்று இருக்குது, தீர்த்த குளம்னு சொல்லிட்டு. அந்த குளத்தில் வந்துட்டு பெண்கள் இது வரைக்கும் குளிக்கவும் கூடாது, இறங்கவும் கூடாது. அது ஒரு புனித குளமாக வந்துட்டு பார்க்கப்படுது. அதனால கேள்விப்பட்டு இந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஜனங்கள் தான் வந்து வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலினுடைய சிறப்பை பார்த்து ஏராளமான ஜனங்கள் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய பக்தர்கள் வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய குறைகளெல்லாம் தீர்க்கப்பட்டு நல்லபடியாக இருந்ததுனால திரும்ப திரும்ப அந்த பக்தர்கள்லாம் வந்து வழி வர்றாங்க. மேலும் மேலும் ஜனங்களுடைய ஆதரவு, பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற இடத்துக்கு ஏன் யமதர்மன் ஏன் வரணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா, அதுக்கு அற்புதமான வரலாறுகள் உண்டு. பக்கத்துல சிவபெருமானுக்குன்னு தனிமையான கோவில், ஒரு 1200 ஆண்டுகள் மிகவும் பழமையான தொன்மை வாய்ந்த சிவாலயம், நால்வர்களால் பாடல் பெற்ற மிக அற்புதமான ஸ்தலம் அது. அங்க பார்த்தோம் அப்படின்னா புராதன வன ஈஸ்வரர் ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் உடனுரை இந்த ஒரு நாமத்துல மிக மிக அற்புதமாக காட்சி தர்றாங்க. அற்புதமான தீர்த்த குளங்கள் இருக்கு. இது மட்டும்தான் அப்படின்னா இல்ல. இதுக்கு பக்கத்துல புனல்வாசல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அங்க அற்புதமான பழையநாதர் அப்படிங்கிற பேர்ல ஒரு சிவாலயம் மண்ணுக்குள்ள புதைஞ்சு அந்த இடத்துல வந்து திரிகுல விநாயகர் அப்படின்னு அற்புதமா காட்சி தர்றாரு. எல்லாமே சுயம்புவா காட்சி தர்றாங்க. அங்க ஒரு தீர்த்த குளங்கள் அங்கேயும் இருக்கு. அந்த குளங்கள் வந்து எத்தனையோ தலைமுறையா வட்டினதே கிடையாதாம். ஒரு கொஞ்ச நூண்டு தண்ணீர்லயாவது அந்த நீர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய தேர்கள் வந்து ஊர்வலம் வரையில தேர் வந்து அப்படியே அந்த குளத்துக்குள்ள வந்து முழுகிட்டதா சொல்றாங்க. அந்த இடத்துக்கும் இப்ப திருச்சிற்றம்பலத்தில் உள்ள சிவாலயத்துக்கும் இங்க உள்ள யமதர்மன் கோயிலுக்கும் 3 கோயிலுக்குமே மிக மிக நெருங்கியமான தொடர்பு உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டா, இங்க வந்து அந்த புனல்வாசல் அப்படிங்கிற ஒரு பழையநாதர் கோவில்ல அசுரர்கள் வந்து தனிமையா ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணி சாகாத வரத்தை பெற்றுட்டாங்க. சாகாத வரத்தை பெற்ற கைடா அசுரர்களால் துன்பட்டு வரத்தை பெற்றதும் அசுரர்கள் வந்து தேவர்களை அழிக்க ஆரம்பிச்சாங்க. ஆக எல்லாரும் இறந்துகிட்டு இருக்கோம், இது எப்படி காப்பாத்துறது, நம்மளே காப்பாத்திக்கணும் சிவபெருமானால மட்டும்தானே முடியும். இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா, திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல காட்டுக்குள்ள ஒரு தியான நிலையில இருக்காரு. தியான நிலையில இருக்கிறவரை நம்ம எப்படி எழுப்ப முடியும்? அப்படியே எழுப்புனா அவர் வந்து கோபத்துக்கு உள்ளாகி நெற்றிக்கண்ணை திறந்து நம்மளெல்லாம் எரிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயந்தாங்களாம். அப்ப வந்து அவருடைய மருமகனான மன்மதனை பூமிக்கு வர வைப்போம். மன்மதன் வந்துட்டா மருமகன் தானே, மருமகனை வந்து யாருமே வந்து எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவரை வர வச்சிருக்காங்க. மன்மதனை வந்து இறங்கினத்துக்கும் சிவபெருமானுடைய தவம் கலைஞ்சதுக்கும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சு போச்சான். அவர் கண் விழிச்ச கையிலேயே மன்மதன் எரிஞ்சிட்டதா ஒரு வரலாறு உண்டு. அந்த ஊரு பேருக்கு கூட மதன் பட்ட ஊர், மதன் பட்டதுனால இந்த தலத்துல எல்லா பாக்கியமும் கிடைக்கணும்னா பக்தர்கள் அனைவரும் இவரை பார்க்க வரணும்னா எந்த தடங்களும் இல்லாம நேர்முகமா பார்த்தாலே ஆயில் விளக்க கூடும். இந்த சிவ ஆலயத்துக்கு, இந்த யமதர்மராசன் ஆலயத்துல எல்லா பாக்கியமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. அதே போல இவங்க அந்த வரலாறுங்களை இருக்கப்பட்டது எப்படி அப்படின்னா, தர்மராக இருக்கப்பட்டு தனி மூலவராக எரும வாகனத்துல இருக்கும்போது இதுக்கு எதிர்க்க உள்ள சிவன் கோயில் எப்படின்னா புராதனேஸ்வரர், அங்கே அவரு இதுக்கு முன்னறிக்க தவசி குளம்னு தவமாக இருக்கப்பட்ட குளத்துல இருக்கப்பட்டவர். அந்த தவத்தை கலைச்சுதான் அங்கே தவசி குளம்னு பேர் எடுத்தது. அதுக்கு எதிர்க்க உள்ள யமதர்மராசன் தனி மூலஸ்தானத்துல வழங்கி வர்றாரு. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கேள்விப்பட்டு தான் வர்றாங்க. அதாவது நிறையா வந்துட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு வரும்போது இங்கே வந்தவொடனே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, யமனுக்குன்னு ஒரு தனி கோயில் இங்கே இருக்கா, இவ்வளோ நாள் தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு நிறையா மக்கள் வந்துட்டு அந்த மாதிரி சர்ச் பண்ணி தான் வர்றாங்க.
இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தனி கோயிலாக இருக்குங்கிறது அவங்களுக்கே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. ஏசியா கண்டத்திலேனாக்கா இது வந்துட்டு தனி மூலவராக இங்கே காட்சி அளிக்கிறாரு. ஏன்னா பரிகார தெய்வமாக தான் இருக்கிறாப்புல, வேற திருவாஞ்சியம் வேற ஊர்லையெல்லாம். தனி மூலவருங்கிறது வந்துட்டு இது வந்துட்டு நம்மளா உருவாக்குன கோயில் இல்லை. ஆண்டாண்டு காலமாக 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுந்தறி காட்டுக்குள்ள எழுந்தறியில கோயில் தான் இது. யமனும் சிவன் கோயிலுங்கிறது திருச்சிற்றம்பலங்கிறது சிவனடிகார் பிறந்த ஊருங்கிறதுனால யமனும் சிவனும் இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக முக்கியமாக சனிக்கிழமை தோறும் அன்னதானம், சிறப்பான அபிஷேகம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால சனிக்கிழமைங்கிறது 100 பேர் 200 300 பேருக்கு அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அதே போலவே ஆடி மாத்தையில் பெரும்பூசை நடக்கும். அது 10 நாள் பூசை. அந்த 10 நாள் பூசையில் பலன் பெற்ற பக்தர்கள்லாம் அவங்களுடைய வேண்டுதலுக்கு நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இது தென் மாநிலத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான ஸ்தலமாக அமைஞ்சிருக்கு. யமதர்மராஜன் என்றாலே எல்லாருக்கும் பயம் வரக்கூடிய தெய்வமாக இருக்கும். இவர் அணுகிறதுக்கு பயம்ங்கிறதே தேவையில்லை. நம்மளோட கோரிக்கையா இருக்கக்கூடியது. இந்த ஆலயத்துல தீர முடியாத வினையா இருந்தாலும் தீர்த்து கொடுக்குறாரு. கோர்ட்டு சம்பந்தமான வழக்கா இருந்தாலும் தீர்த்து வைக்கிறாரு. உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருந்தாலும் தீர்க்காயுசா கூட்டிக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம குடும்பத்தை சார்ந்து என்னால தொழில்னால செஞ்சு செயல் நடக்க முடியலைங்கிறது அது பூரா நிலநாட்டி காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. நம்ம குடும்ப சம்பந்தமான மனக்குழப்பம், மனப்பிரச்சனை, கணவன் மனைவி என்னால வாழவே முடியலைங்கிற அளவுக்கு இருக்கப்பட்டது பூரா இந்த ஆலயத்துக்கு வந்தவங்க பூரா எல்லா பாக்கியம் பெற்று நீண்ட ஆயுளா இருக்கிறாங்க. இந்த கோயிலை பார்க்கறதுக்கு வரமா கேட்டு வரணும். பயம் தேவையில்லை. யமதர்மராசனா மூலஸ்தானமா அந்த தேவலோகத்துல அரசனா இருந்து நம்ம செத்ததுக்கு அப்புறம் இறக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆத்மா பார்க்கக்கூடியதை நம்ம இப்ப நேரா நம்ம பார்க்கிறோம். அவர்கிட்ட பார்த்தாலே நம்மளோட பாக்கியம் கிட்டும். இந்த இடத்துல அடிமிதிச்சாலே சூரியனோட புதல்வனா, சனீஸ்வரனோட சகோதரனா, யமதர்மராசனா தனி மூலஸ்தானமா இருக்கிறாரு. இவரை பார்த்தாலே பாதி பாவங்கள் போக்கக்கூடிய தலம்ங்கிறாங்க. தலத்துல அடிமிதிச்சவங்க எல்லாரும் எந்த குறை இல்லாம எல்லா பாக்கியம் பெற்றிருக்கிறாங்க. தீர முடியாத வழக்கு, சொத்து சம்பந்தமான பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, தொழில்னால போக முடியல, கடல் கடந்து போக முடியாத வாய்ப்பு, புத்திர பாக்கியம், மனமால தடை, எங்க குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய சுப காரியங்கள், எல்லா பிரச்சனைக்கும் இந்த இடத்துல தீர்வு காணுது. வர்ற பக்தர்கள் பூரா அவங்களோட மனக்குறைகளையும் பேப்பர் மூலமாம எழுதி சூளத்துல கட்டி எவ்வளோ கோரிக்கை தீர்மானமாகி ஜெயிச்சு காமிச்சிருக்கிறாரு. இத்தலத்துல வந்தவங்க எல்லாருக்கும் பில்லி செய்வன ஏவல் எந்த தடையா இருந்தாலும் நீக்கி தரக்கூடிய வாய்ப்பா இருக்கு. இதுல வாரந்தோறும் சனிக்கிழமையாகப்பட்டதுல அனைத்து பக்தர்களும் இந்த ஆலயத்துக்கு நெருக்கி 200 300 500 பேர்களுக்கு மேல இந்த ஆலயத்துல பெற்று இங்க வந்தவர்கள் பூரா எல்லாமே குணமாயிருக்குங்கிற பேரை தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. இத்தலத்துல அடிமதிச்சாலே நமக்கு மோட்சம் கிட்டும்ங்கிறாங்க. சரி, என்னுடைய தவத்தை ஏன் கிடைச்சிங்கன்னு சொல்லி நீங்க வரத்தை கொடுத்துட்டீங்க. இங்க எல்லாரும் தவிச்சு நிக்கையில உதவின்னு உங்ககிட்ட தான் நாங்க வர முடியும். சரி, ரைட்டு. இப்போ உங்க எல்லாரையும் நான் காப்பாற்றணும் அப்படின்னா யமனை இங்க வர வைக்கணும். யமதர்மராஜனை இங்க வர வச்சு நான் அவரை இங்கே வர வச்சு பேச்சுவார்த்தைகள் நடந்து நான் இன்னொரு அவதாரம் எடுத்து போயிட்டு வதம் செய்கிறேன். நான் வதம் செய்ய உயிர்களை நீ பிடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கட்டளை. பிணக்குயில்கள் நிறைய இருந்து எல்லாரும் ஒரு பெரிய அகண்ட கிணறுக்குள்ள எல்லா அசுரர்களையும் வெட்டி வீழ்த்தி எல்லாம் உள்ளே போயிட்டதாகவும், அப்படியே அந்த லிங்கம் மட்டும் இறங்கி அப்படியே உள்ளே போயிட்டு அவங்கள அமுக்கிட்டு உள்ளே அப்படியே தானாக மூடிட்டதாகவும் ஒரு வரலாறுகள் உண்டு. அப்படியாப்பட்ட அதன் வரலாற்றின் அடிப்படையில தான் யமதர்மன் இந்த தமிழகத்துக்கு திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஊருக்கு யமனும் சிவனும் இணைஞ்சு இருக்கிற ஒரே இடம் எது அப்படின்னா நம்ம திருச்சிற்றம்பலத்தை மட்டும்தான் சொல்லலாம். வேற எங்கேயுமே சொல்ல முடியாது. ரொம்ப 2 கோயிலுக்குமே ஒரு 1200 வருடங்கள் பழமையான புராணங்கள் இதன் மூலமா கூறப்படுது. ரொம்ப அற்புதமான நேர்த்தி கடன்கள், திருமண தடை, தோஷங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய இடம். 2மே ஒன்னாவே கருதப்படுது. நால்வர்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் புராதன வன ஈஸ்வரர் அவருடைய பேர், இவருடைய பேர் யமதர்மன் கோவில், பக்கத்தில் பழையநாதர். 3 கோயிலுக்குமே மிக அற்புதமான ஒரு வரலாற்றுக்கு அடிப்படையில் தமிழகத்தில் ரொம்ப அற்புதமாக அருள் பெற்றிருக்காங்க. ஒரு வாய்ப்பு இருந்தால் மக்கள் அனைவரும் நீங்கள் இதை தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு தோஷங்கள் இருந்தாலும் ஒரு முறை இங்கே வந்துட்டு போனால் மிகவும் அருமையாக இருக்கும். இதை தொடர்ந்து இந்த கோயில் எதிர்காலத்தில் அன்னதானமாக நாங்கள் வாரந்தோறும் போட்டுக்கு இருக்கிறோம். அதை நடந்து
அனைத்து பக்தர்களும் வந்து எங்களோட குறை பூரா நல்லபடியா தீர்ந்திருக்கையா, இந்த ஆலயத்தில் அடிமிச்சா என் குடும்பம் நல்லா இருக்கு, என் மனக்குறை போயிருக்கு, இதை பார்க்க நாங்க பயந்துக்கு இருந்தோம், இப்ப அஞ்சாம அவரை பார்த்து நேர்முகமா இருந்து நாங்க தரிசனம் பண்ணிக்கிறோம், எந்த குறையுமாம இல்லாம இருக்கு. இதுக்கு வருஷத்துல ஒரு நாள் ஆடி மாச பூசையாக நாங்க எப்போதும் பண்ணிக்க இருக்கிறோம். அந்த ஆடி மாச பூசைக்கு இருக்கிற அனைவரும் எல்லாரும் வந்து கலந்து எல்லா பாக்கியம் பெற்றிருக்கிறாங்க. இந்த கோயில் விளங்கு தளத்துல என்ன குறை இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செஞ்சு எல்லாருக்குமே நன்மையை கொடுத்து எல்லாருக்கும் தீர்க்க ஆயுசா இருக்கு. இந்த குடும்பத்து இங்கே வர்றவங்க அனைவரும் எனக்கு நல்லபடியா இருக்குங்கிற பேரை தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த கோயிலில் நிறைய சிறப்பம்சக 10 நாள் திருவிழாவாக ஆடி மாசத்துல வழங்கப்படுறோம். இதுக்கு காவடி எடுத்து பக்தர்கள் பூரா வராங்க. நேர்த்தி கடனா செலுத்தக்கூடிய காரியத்துக்கெல்லாம் வராங்க. என்னோட மன நிம்மதியெல்லாம் தீரணும்னு வராங்க. அவங்க கை வேண்டிக்கிட்ட எசவுகளையும் கொண்டாந்து கொடுத்துக்கு இருக்கிறாங்க. எந்த குறையும் இல்லாம இந்த ஆலயத்துல நான் நினைச்சது பூரா நடந்துருச்சுன்னு அங்கங்க உள்ள பக்தர்கள் அனைவரும், வெளிநாடு கடல் கடந்து உள்ளவங்க அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணி எல்லா பாக்கியம் பெற்றிருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆலயத்துல அடிமதிச்சாலே நம்மளோட பாவ புண்ணிய விமோச்சனம் கிடைக்கும்.